என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே. நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது புஷ்பா 2 படத்தின் திரை விமர்சனம். புஷ்பா 2 படம் புஷ்பா 1 படத்தின் தொடர்ச்சி. புஷ்பா 1 படத்தில் சூப்பரண்டா போலீஸ் பகத் பாசில அவமானப்படுத்துவார் புஷ்பா என்கிற அல்லு அர்ஜுன், தாதா நம்பர் 1. அதற்கு பழிவாங்கல் தான் 2ஆம் பகுதி. மற்றபடி எல்லாமே அவுட் அண்ட் அவுட் என்டர்டைனர், பொழுதுபோக்கு படம்னு சொல்லுவோம்ல. இப்போ விஜய் படம், ரஜினிகாந்த் படம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, பகத் பாசில் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ப்ரூசக் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருக்கிறார். தமன் பின்னணி இசை அமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் சுகுமாரன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லாஜிக் நாம் பார்க்கவே கூடாது. விஜய் படத்தில், ரஜினி படத்தில் பார்க்குற மாதிரி இல்லை. அதேமாரி ஆரம்ப காலத்தில், அந்த பாஷா காலத்தில் ரஜினியிடம் மேக்சிமம் துடிப்பு இருந்தது, இளமை இருந்தது, வேகம் இருந்தது. அப்போ பாஷா 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 அப்படின்பார்ல, அதே ஸ்டைலில் அதை விட ஓவர்டேக் பண்ணுகிற அளவுக்கு அல்லு அர்ஜுன் பிரமாதப்படுத்தியிருக்காரு. புஷ்பாடா புஷ்பா, அந்த பேச்சே வேறு டைப்பாக இருக்குது. அந்த குரல், அந்த உதடை இப்படி வச்சிருக்கிறது எல்லாம் வேறு டைப்பில் இருக்குது. அவர் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் என்று கூட சொன்னார்கள். அவருக்கு பிளாஸ்டிக் அறுவை செய்து கொண்ட உண்மைதான்னு அல்லு அர்ஜுனே ஒத்துக்கிட்டு இருக்காரு. முகமும் உதடும் செய்ததாக சொல்கிறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராஷ்மிகா மந்தனா, பிரபாஸ் 2 பேருடைய கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சாமின்னு சொல்கிறதும், ஃபீலிங்ஸ் வந்துருச்சுடி, 2 கிஸ் அடிக்கிறார், உடனே ஃபீலிங்ஸ், அப்படியே போய் கதை சாத்திக்கிறாரு. சட்டை கசங்க கூட இல்லை. அண்ணே புது சட்டை பிரமாதம்னு சொல்கிறார் அவருடைய அசிஸ்டண்ட்டு. உடனே அவர் சொல்கிறார், டேய் பழைய சட்டை தான்டா அண்ணே, ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு அப்படிங்கிற நக்கல் ஐயாண்டி. ராஷ்மிகா மந்தனா ரொம்ப கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி வேறு லெவல். ராஷ்மிகா மந்தனாவுடைய கவர்ச்சிக்காகவே இந்த படத்தை இன்னொரு தடவை பார்க்கலான்னு தோணுது. அதே மாதிரி பகத் பாசில் ரொம்ப ஒல்லியாக மொட்டை அடிச்சிருக்காரு. அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷனும் ரொம்ப நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அதுமாதிரி இந்த படத்தில் பாட்டு அருமையாக பாட்டு. தேவிஸ்ரீ பிரசாத் படத்துலேருந்து நீக்கப்பட்டாலும் பாடல், அந்த தெலுங்கு கும்மாங்குத்து பாடல் இருக்கு இல்லையா, அதே பாடல். புஷ்பா புஷ்பா, அப்புறம் ஃபீலிங்ஸ் சேருதே பாடல்லாம் பிரமாதம். பிக்சரைசேஷனும் வேறு லெவலில் இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன், இந்த கேமராவில் ப்ரூக்ஸ் வேறு டைப்பில் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக கலர் மெர்ஜ் ஆகி கலர் அதிகமாக இருக்க இந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. வேறு ஒரு தளத்தில் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த அல்லு அர்ஜுன் கிட்டத்தட்ட ஒரு 10 ரஜினிக்கு மேலே பண்ணியிருக்காரு. ஸ்டைலு வேறு ஸ்டைலு. அதாவது அவர் பேசுகிற வே ஆஃப் ஸ்டைலு அது தனி ரகமாக இருக்குது. அது நடக்கிற ஸ்டைலு, சண்டை போடுற ஸ்டைலு, அப்படிங்கிற ஸ்டைல்லாம் ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. அது ரசிகர்களை கொண்டாட்டம் போட வைக்கும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதேமாதிரி இந்த படத்தில் தேவிஸ்ரீ பிரசாத்துடைய 2 பாடல்கள், 4 பாடல்கள் பிரமாதப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய இயக்குனர் சுகுமாரன் நம்மளை சந்தோஷப்படுத்தணும். எல்லாருமே பேன் இண்டியான்னு சொல்லுவாங்க இல்லையா, பாகுபலி, ஏஆர்ஆர்லாம், இந்த படம் அப்படி ஆர்ஆர்ஆர்லாம் பேன் இண்டியா படம்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த படத்துலேயே வசனம் சொல்கிறாரு அல்லு அர்ஜுன், இது இன்டர்நேஷ்னல்டா அப்படிம்பார். அதான் கதை. இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இது இருக்குது. எல்லா ஊர்லேயும் இந்த படத்தை பார்த்து கொண்டாடுவாங்க ஜனங்க. அதாவது என்டர்டெயின், பொழுதுபோக்குக்காக படங்களை பார்க்க வருகிறவர்கள் இந்த படத்தை தலையில் தூக்கி கொண்டாடுவாங்க, அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆந்திராவில் செம்மர கடத்தல் ஒரு பெரிய வியாபாரம். அதுதான் ஆட்சி அரசாங்கத்தை தீர்மானிக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் அந்த செம்மர கடத்தல் தான் படத்தினுடைய மையக்கரு. ஆனால் சேலஞ்ச் எப்படி ஆகுதுன்னா, ராஷ்மிகா மந்தனா தன்னுடைய கணவன்கிட்ட, அல்லு அர்ஜுன்கிட்ட
ஏங்க நீங்கள் சிஎம்கிட்ட ரொம்ப பழகுறீங்கல்ல, சிஎம்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹாலில் பெருசாக மாட்டணுங்க, அப்போ தான் ஒரு ஜபர்தஸ்தாக இருக்குன்னு சொல்கிறா. இவ்வளோதானே எடுத்தால் போகுதுன்ட்டு அந்த எம்பி கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு. போனால், ஏய் என்னது ஃபோட்டோ எடுக்கிற, சால்வை போடும்போது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, கடத்தல்காரன்ட்டு எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்திடுவார். உடனே சேலஞ்ச் பண்ணுவார், யோ அவன் என்னையா சிஎம்மு, அந்த எம்பியை பார்த்துட்டு நீயே சிஎம் ஆகு, என்ன செலவாகும் 100 கோடின்னு எம்பி சொல்லுவார். சிஎம் பதவியை பிடிக்கிறதுக்கு 100 கோடி என்னையா, 1000 கோடி தரேன் அப்படின்னு சொல்லுவார் அல்லு அர்ஜுன். இந்த ஆள் 1000 கோடி எப்படி சம்பாதிக்கிறாருன்னா, செம்மரக்கட்டையை இன்டர்நேஷ்னல் லெவலில் கடத்துறது, அதாவது ஆந்திராவை விட்டு தாண்டி சீனாவுக்கு கடத்துறது. அதில் அந்த பேரம் பேசுகிற சீன் கூட வேறு மாதிரி இது லெவலில் இருக்குங்க. அதாவது இன்டர்வல் வரைக்கும் படம் 1.5 மணி நேரம் போகுது. பேரம் ஓகே ஆயிரும். அந்த செம்மர கடத்தல் பேரம் சீனாக்காரன்ட்ட. அப்போது 100 கோடி ரூபா கம்மியாக இருக்குமா, பரவாயில்ல அப்படின்னு ஜாலியாக போயிட்டு சீனாக்காரன் ஹெலிகாப்டரே தூக்கிட்டு வந்துடுவார் அல்லு அர்ஜுன். அது காமெடியாகவும் இருக்குது, சீரியஸாகவும் இருக்குது. அதே போல் அந்த ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த அந்த சிண்டிகேட்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ பார் வச்சுக்கிறதுல ஒரு சிண்டிகேட்டு, அதேமாதிரி அந்த செம்மரக்கடத்தில் சிண்டிகேட்டுக்கு தலைவர் ஆயிடுவார் அல்லு அர்ஜுன். இவரை எப்படியாவது மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடம் ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஏன்டா நானே தான்டா இந்த தலையை எடுத்துக்கிட்டேன், நீங்களாடா தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்கிற சீனு. அப்புறம் பகத் பாசில்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னொடனே, டேய் 2000 கோடி வியாபாரம்டா, ஒரு 2 வார்த்தை சாரின்னு சொல்லிட்டு போ அந்த எஸ்பி பகத் பாசில்கிட்டனோடனே, பொண்டாட்டியோடு வருவார் அந்த இடத்துக்கு, பார்ட்டி கொடுக்குற இடத்துக்கு. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சாரின்னு சொல்லுவார். சொன்ன உடனே பகத் பாசிலுக்கு கொண்டாட்டம் ஆயிரும், மறுபடியும் கொண்டாட்டம் தொடரும். இவர் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் பாதியில் திரும்பி போய் அவனை நீச்சல் குளத்தில் தள்ளி வாயில் ஒன்று கட்டிப்பார். அந்த சீன்லாம் ரொம்ப பிரமாதமாக, அதாவது கன்செப்ஷன் ஆஃப் சீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சீன் கண்டென்ட்டே வேறு மாதிரி இருக்குது. இது இந்த படத்தில் மாதிரி இருக்குது, பார்த்த மாதிரி இருக்குது, அது இந்த படத்தில் பார்த்த மாதிரி இருக்குன்னா இல்லவே இல்லை. இப்போ அந்த சுகுமாரன் வந்து ரொம்ப பிரமாதமாக மூளையை கசக்கி வேறு வேறு சீன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டயலாகும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. எல்லா படத்துலேயும் ஹீரோக்களுடைய டாமினேஷன் இருக்கும், இந்த படத்தில் கதாநாயகி டாமினேஷன். அதாவது பொண்டாட்டி பேச்சை கேட்குறவன் தாண்டா உருப்படுவான், பொண்டாட்டி பேச்சை கேட்காதவன் எவனும் உருப்பட மாட்டான். அந்த டயலாக் எதுக்குன்னா, இந்த மாதிரி ஆக்ஷன் படங்களுக்கு லேடிஸு கூட்டம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் லேடிஸ் கூட்டம், பெண்கள் ஆதரவு இந்த படத்தை வேணுங்கிறதுக்காக பெண்களை தூக்கி வச்சு பேசுவார் அல்லு அர்ஜுன். பொண்டாட்டி பேச்சை கேட்குறவன் எவனும் தோக்கத்ததா சரித்திரமே இல்லைடான்னு சொல்லும்போது தேட்டரில் பொம்பளைங்களே கத்திட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதாவது பெண்களை கவர்வதற்கு சீன் வச்சுருக்காரு, டான்ஸ் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. அதாவது படத்தில் முழுக்க பொம்பளைகள் கூட்டம், அழகிகள் கூட்டம், இப்படி தான் இருக்குது. அதேமாதிரி ராஷ்மிகா வந்தனாவும் அல்லு அர்ஜுனும் நடனம் ஆடுற சீன்லாம் இளைஞர்களை உசுப்பேற்றுது. இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, குளிர்காலமாகவும் இருக்குது. கார்த்திகை குளிருக்கு இந்த படத்தை பார்த்தா சும்மா உசுப்பேற்றுது, ஃபீலிங்ஸ் வந்துடும். இந்த புஷ்பா 2 ஸ்டைலில் சொல்லணும்னா ஃபீலிங்ஸ் வருதும்மா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு உசுப்பேற்றுற காட்சிகள் நிறையா இருக்குது. அதாவது இளைஞர்களை கவர்கிற காட்சிகள் அள்ளவோ அள்ளு. அதே மாதிரி பெண்களை கவர்கிற காட்சிகள், குழந்தைகளை கவர்கிற காட்சிகள், ஆக்ஷன்லாம் ரொம்ப பிரமாதம். அதாவது எப்படின்னா, அந்த அந்த டவேரா வந்து திரும்புகிற இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பிரமாதமாக இருக்கும். அது இருட்டில் படமாக்குனா கூட ரொம்ப ஒரு ஒரு பதப்பதப்போட எடுத்திருக்காரு மார்க்ஸ். அவர் வந்து இதுவரைக்கும் நம்ம கேட்காத பேருக்கு ஒளிப்பதிவாளர். சுகுமாரன் வந்து ஒளிப்பதிவாளையும் மிகச்சரியாக பயன்படுத்தி இருக்கிறார். அதேமாதிரி தமனையும் நல்லா பயன்படுத்தியிருக்காரு. தமன் வந்து இவ்வளவு சிறப்பாக ரீரெக்கார்டிங் பண்ணுவாருங்கிறது தெரியவே இல்லைங்க. அட்டகாசமாக ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு. ரீரெக்கார்டிங்கை பார்க்குறதுக்காகவே இன்னொரு 2 இடம் பார்க்கலாம். அதாவது ரிப்பீட்டட் ஆடியன்ஸு எப்படி வருவாங்களோ அதை பொறுத்து தான் வசூல் கூடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி கேள்விப்பட்டோம், ஏஜிஎஸ் சினிமாஸ் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த படம் ரிலீஸ் ஆகிற உடனே பங்குச்சந்தையில் 246 கோடி ரூபா லாபம் வந்திருக்கு ஏஜிஎஸ்க்கு. அதே மாதிரி அட்வான்ஸ் புக்கிங்லேயும் கிட்டத்தட்ட 80 கோடி ரூபா வந்திருக்கு. அப்போ என்னாச்சு, 340 கோடி ரூபா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏஜிஎஸ்க்கு லாபம் வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு வசூல் வேறு எந்த படத்தும் கிடையாது. ஒரே நேரத்தில் உலகம் முழுதும் ரிலீஸ் ஆகிருக்கு புஷ்பா. இல்லை இன்னும் முக்கியமான தகவல்னா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாட்டில் தான் டிக்கெட்டு விலை கம்மி. வடக்க மும்பையிலலாம் ஒரு டிக்கெட்டு 3000 ரூபா, 2000 ரூபா, 1000 ரூபா. அப்போ எவ்வளோ வசூல் வரும் பார்த்துங்க. அதே மாதிரி சமீபத்தில் ஏன் 2024 வந்த பொழுதுபோக்கு படங்களில் நம்பர் 1 என்டர்டைனிங் ஃபிலிம் வந்து புஷ்பா 2 தான். சந்தேகமே இல்லை. வசூலை கொட்டுன்னு கொட்ட போகுது. இளைஞர்கள் பார்த்தவங்க திருப்பி பார்ப்பாங்க. அவர் பெண்கள் பார்த்தா கணவனை இழுத்துட்டு வந்து படத்தை பார்க்க வைப்பாங்க. பத்தியா பாரு, இந்த படத்தில் புஷ்பா ஜெயிக்கிறதுக்கு காரணமே கொண்டாட்டி பேச்சை கேட்குறது தான். அதுமாதிரி மூடு எப்போ வருங்கிறத பல படங்களில் நாம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்பவும் அந்த ஃபீலிங்ஸ் ஆஃப் செக்ஸுங்கிறத ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர். அதேமாதிரி அல்லு அர்ஜுனும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு, ராஷ்மிகா மந்தனும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஒல்லியான தேகம், கவர்ச்சி, அந்த ராஷ்மிகா மந்தனை பார்க்கும்போதே எவனும் சுருண்டுருவான். அந்த அளவுக்கு படம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரே பரபரன்னு வேகமாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் படம் ரெக்கார்டு பிரேக்கு. 3 மணி நேரம் 20 நிமிஷம். நாம் இதுக்கு முன்னால் வந்த படம் சூர்யா படத்தை 2.5 மணி படத்தையே நம்மளால் பார்க்க முடியல. அதில் அரை மணி நேரத்தை கொட்டி வெட்டிட்டாங்க. இந்த படம் 3 மணி நேரம் 20 நிமிஷம் உட்காந்து பார்க்க வச்சுருக்காரு டைரக்டர் சுகுமார். அதான் முக்கியமான விஷயம். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஷோ டைமை பார்த்துட்டு ஷோ டைமுக்கு முன்னுக்கூட்டியே போயிருங்க. லேட்டாக வந்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. செகண்ட் பாதி அது ஜெட்டு வேகத்தில் போகுது. படத்தை கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். இதில் மைனஸ் பாயிண்ட்னு சொன்னோம்னாக்கா கதை தான். ஏன்னா இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் மூவியில் கதை வந்து பெருசாக இருக்காது. கதை ஏற்பாக்காதீங்க. ஆனால் உங்களை 100 ரூபா கொடுத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு சந்தோஷப்படுத்துகிறாங்க. தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள் புஷ்பா 2. நேயர்களே, தரமான விமர்சனங்களுக்கும் புத்தமுதிய செய்திகளுக்கும் பேப்பர் வெயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.